பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் குரு பெயர்ச்சியை பற்றி நாம் விரிவாக பார்த்துட்டுருக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அவங்க எப்படிப்பட்டவங்க, எல்லாருக்கும் உதவக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இலகிய மனசுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கண்டுக்காமல் தூரமாக ஒதுங்கி போகாமல் என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு பதற்றத்தோடு ஓடி வந்து கிளம்புங்க மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிறவங்க, முதலுதவி செய்யக்கூடியவங்க, அல்லது மன கஷ்டத்தோடு இருந்தாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறேன், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெரியாதவர்கள் புரியாதவர்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொண்டிருப்பவர்கள் துலாம் ராசிக்காரங்க தாங்க. ஆனால் கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு 7வது வீட்டில் உட்கார்ந்துருந்தாருங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு என்னவோ அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியலையேங்க. ஏதோ கொடுக்குற மாதிரி தான் அவர் முயற்சி பண்ணார். பட் பெருசாக ஒன்றும் கொடுத்துட்டும் போகலையேங்க. கடன்லாம் ஒன்றும் பெருசாக தீரவே இல்லை. வழக்கம் போல் கடன் அப்படி தான் ஓடின்னு இருக்குது. இஎம்ஐயும் வழக்கம் போல் கட்டின்னு தான் இருக்கும். பெருசாக வருமானமும் அதிகமான மாதிரி தெரியலையேன்னு துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருமே மனசுக்குள்ளார ஆதங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ 8வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. 8வது வீடு அப்படின்னாலே அது தட்டி பறிக்கக்கூடிய இடம், எதெடுத்தாலும் தள்ளி தள்ளி போகக்கூடிய இடம். 7ஆம் இடத்துலையே ஒன்றும் பெருசாக தரல. ஆனால் 8ல் நம்மளை என்ன பண்ண போகிறாரோ தெரியலையேன்னு சிலர் ஏக்க பெருமூச்சு விட்டுருக்கீங்க. ஆனால் ஜாதகப்படி ஜோதிடப்படி பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ள சில விதிமுறைகளை படி பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ மாறி இருக்கிற 8ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகையாளியாக இருக்கக்கூடிய குரு பகவான், 6வது வீட்டுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாத பிற்பகுதி முதல் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகத்தை தரக்கூடியதாக மாறுங்க. அதனால் ஆகஸ்ட் மாத இறுதி பகுதியிலிருந்து எந்த புது முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் இறங்கலாம். எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க. 8வது வீட்டில் குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அதற்கான கொடுப்பினைகள் அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அமையுங்க. அழகாக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியோட பரிகாரங்களையும் செய்துட்டு பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வர போகிறீங்க. அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகை கிடைக்குங்க. திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ நாளாக தர முடியல, அதில் ஒரு பகுதியை இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கேன், வரங்க அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லாமலேயே போயிடுச்சு கடந்த ஒரு வருஷமாக. ஆனால் அந்த 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இனிமேல் ஒருவருக்கொருவர் ஒரு புரிதல் இருக்கும். கண்ணாலே பேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு ஒரு அறிதலும் புரிதலும் ஒரு பாச பந்தம் அதெல்லாமே இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனால் 8வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. முன்ன மாதிரி எதையாவது கொடுத்துட்டு ஏமாந்துருந்தீங்க. ஏற்கனவே நீங்கள் அடிபட்டு போய் கிடக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால கொடுத்து ஏமாறதை தவிர்க்க பாருங்க. எதுலேயும் சாட்சி கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். உங்கள் பேரை யாராவது பயன்படுத்தி ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை தெரிஞ்ச உடனே அதை கண்டிக்க நீங்கள் தவறக்கூடாது. ஏன் அது மாதிரி என் பேரை அனாவசியமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் அடுத்தவங்க மனசு புண்படுமே, அதனால் நாம் எதுவும் கேட்டுற வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஏமாளி, எது நடந்தாலும்
கேட்டாலும் நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி உங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலையை இனிமேல் நீங்கள் மாற்றிப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால பேச்சு திறமை இனிமேல் அதிகமாகும். எப்படி பேசுறது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கிறது அல்லது வேலை கிடைச்சி அங்கே செட்டில் ஆகிறது, அது மாதிரியான யோக அமைப்புகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. நிச்சயமாக வீடு மாறுவீங்க. இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் லோனை போட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் மண் கிடக்குது, அதில் ஒரு வீட்டை கட்டினோம்னா ஏதோ திருவிழா விசேஷம் அது இதுன்னு போனால் நம்ம வீட்டிலே நாம் தங்கிட்டு வரலாம். எத்தனை நாளைக்கும் அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து சொந்த ஊரில் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், தர்ம காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிக்கும். புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க, இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு வியாபாரம் தொடங்கிறதுக்கான வசதியை கொடுப்பார். ஏதோ அங்கங்கே இருந்தது 2, 3, 4, 5ன்னு சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சின்னதாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அடுத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அனுபவப்பட்ட தொழில் எதுவோ அதை நீங்கள் செய்ய பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தவங்களை நம்பி புது துறையில் இறங்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் வியாபாரம் இனிமேல் விறுவிறுப்பாக இருக்கும். கடையை மாற்றுறது அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல வேலையாட்களும் இனிமேல் வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் 8ல் குரு இருக்கிறதுனால வியாபார விஷயங்களை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியங்களை சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பதவி உயர்வோட ஒரு இடமாற்றமும் கிடைச்சிது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேண்டியதே இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வெளிநாடு வெளி மாநில தொடர்பு உள்ள வியாபார நிறுவனங்கள், அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள், உத்தியோக அமைப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிள்ளைங்க இனிமேல் பொறுப்பாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்கள்கிட்ட அன்பாக ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். ஊர் பொது காரியங்களையும் இனிமேல் நீங்கள் முன்னால் நின்று நடத்துவீங்க. 6வது வீட்டுக்குரிய கிரகம் 8வது வீட்டில் உட்காரதுனால எடுத்தெடுப்பிலேயே இனிமேல் உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. அடகில் இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மேற்கொண்டு டாப் ஆஃப் லோன் வாங்கி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் பழுதாகி கிடக்கிறதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. எதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமானதோ அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இனிமேல் வர ஆரம்பிப்பீங்க. சொந்தக்காரங்களும் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு எல்லாமே மாறும். புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. நட்பு வட்டம் அதிகமாகி கொண்டே போகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதே போல் உங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரியவர். அவருடைய நட்சத்திரத்தில் தான் 200 நாட்களுக்கு மேலே இந்த குரு பகவான் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நட்சத்திர பிரகாரம் பார்க்கும் பொழுதும் பாதவாரியாக பார்க்கும் பொழுதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அரசாங்கத்தில் அரசியலில் சில பெரிய பொறுப்புகள் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க.
பொதுவாகவே உங்களுக்கு குரு மறைஞ்சாலே மறைந்த குரு நிறைந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறையிறது மட்டும் இல்லைங்க, நல்ல இடங்களை பார்வையிடுறார். அதனால் அந்த பார்வை பலத்தால் எல்லா வகையிலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சியில் மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அயப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வடகுரு ஸ்தலம் அப்படின்னு இந்த அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு அற்புதமான பேர் உண்டு. இந்த வடகுரு ஸ்தலத்தில் அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 16 அடி உயரத்தில் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி அற்புதமாக காட்சி கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அந்த 16 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் போயிட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே நிச்சயமாக கிடைக்கும். எல்லா உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அவங்களுக்கு உணவு வாங்கி தரலாம், உடை வாங்கி தரலாம், அல்லது அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறதாக இருக்குங்க. 8ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்க. ஏன்னா எது நமக்கு அத்தியாவசியமோ அதை மட்டும் செஞ்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையையும் நல்லதையும் தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அட்சய திருதியை நன்னாளாகிய இன்றைய தினம் அஷ்டலட்சுமி யோகங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.